பாதாம் பாலுக்கு டஃப் குடுக்குற இந்த கேரட் கீரை ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து 3 கேரட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த கேரட், முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுக்க போறோம். இப்போ இதை அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்க வேற எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். காய் வேகிறதுக்காக நீங்க குக்கர்ல வச்சிருக்க அதே தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. கொரகொரப்பு இல்லாம அரைச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து காய வச்சுட்டு பால் பொங்கி வர ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அரைச்ச அந்த கேரட் பேஸ்ட் இருக்குல்ல அது வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க அரைச்சு வச்சிருக்க எல்லா பேஸ்ட்டும் அப்படியே நீங்க வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பாலை நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பாலோட கலர் வந்துட்டு நல்ல எல்லோயிஷா மாறும். அந்த மாதிரி நீங்க எல்லோயிஷா மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம சுகர் எல்லாமே ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க பால் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பால் வந்து ஒரு எல்லோ விஷயம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கப்ல 1/2 கப் அளவு சுகர் வந்து அது கூட ஆட் பண்ணிட்டு பால் நல்லா கலரி விட்டுக்கலாம். பால் வந்து ஓரளவுக்கு நல்லா திக் ஆகணும். இந்த மாதிரி நீங்க கலரி விட்டுட்டே இருங்க. பால் வந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகும். நீங்க அதுக்குள்ள வந்து நீங்க என்னென்ன நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க நட்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம டம்ளர்ல ஊற்றி சூடாவும் கொடுக்கலாம். அது அப்படி நம்ம குடிச்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். இல்லைன்னா நீங்க ஃப்ரீசர்ல வச்சு சில்லுன்னு எடுத்து ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். பட் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட பிடிக்கும். ஸோ நான் இந்த பாலை வந்து நான் அப்படியே ஆற வச்சு நான் வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாத்திக்கிறேன். பாருங்க என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு குட்டி குட்டி பாட் இருக்கு. நான் அதனால அதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதை ஃப்ரீசர்ல தான் வைக்க போறேன். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லா வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். நம்ம நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் அது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சில டேஸ்டா இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ பாருங்க நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஒரு நைட் ஃபுல்லா விட்டு இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.